பாட்டு சொல்லியிருக்கிறேன். வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலந்தி யாரும் செய்ய அறியதால் யாம் பெரிதும் வல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாங்கால் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க எளிதுன்னு சொல்ற ஔவையார் பாட்டு என்னது? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதனால கொஞ்சம் வேகமா போயிரும் அதுல. தூக்கணாங்குருவி கூடு, தேனடை, கரையாம்புத்து, சிலந்தி விலை இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? ஒரு பூச்சி ஒரு பறவை செய்யுது. அப்ப நாம என்னடா பெரிய ஆளு? இப்ப நம்மளோட பெரிய ஆளு இருக்காங்கன்னு பொட்டார்னு பட்டுல அடிச்ச மாதிரி கிளவி சொல்றான். வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலந்தி யாவர்க்குமாம் இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இப்படி நிறைய பாட்டு. நீங்க ஔவையாரோட பாட்டுலாம் நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஒரு இந்த தமிழறிவுக்காக நான் நிறைய தேடும் போது எனக்கு விவேக சிந்தாமணியோட சில பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க அதுக்குள்ளாக இருக்கிற அந்த நாலு வரிக்குள்ளாக எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல விவேக சிந்தாமணியோட ஒரு ஒரு பாட்டு எனக்கு என்ன ரொம்ப பாதிச்சது. அதுக்கு முன்னாடி இந்த இந்த சின்ன சின்ன பாட்டுல 4, 5 பாட்டு ஔவையாரோட பாட்டு சொல்லிட்டு போலான்னு. நல்லவங்க கெட்டவங்கன்னு இருக்காங்கல்ல. நல்லவங்களுக்கு எப்படி இருப்பாங்க, கெட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல வர்றாங்க ஔவையார். அதுக்கு என்ன சொல்றாங்க? எதுக்கு எங்கெங்க விஷம் இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. ஈக்கு விடம் தலையில் எய்தும். ஈக்கு விஷம் வந்து தலையில இருக்குமா? இரும் தேளுக்கு வாய்த்த இடம் கொடுக்கில். தேளுக்கு கொடுக்கல இருக்குமா? நோக்கரிய பைங்கன் அரவுக்கு விடம் பல்லதுவே. பாம்புக்கு பல்லுல விஷம் இருக்குமா? பாருங்க, ஈக்கு விடம் தலையில் எய்தும் இருந்தேளுக்கு வாய்த்த இடம் கொடுக்கில் வாழுமே. நோக்கரிய பைங்கன் அரவுக்கு இடம் பல்லளவே. ஆனா தீயவங்களுக்கு விஷம் உடம்பு பூரா இருக்குமா? சொல்றாங்க பாருங்க, துச்சனருக்கு அங்கம் முழுதும் இடமே ஆகும். இது ரொம்ப அழகா தென்கட்சி சுகிசுவமா யாரோ சொல்லுவாங்க. ஒரு 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 ஸ்கூல்ல எக்ஸிபிஷன் போட்டுருந்தாங்களாம். இதுல இதுக்கு பல்லில் விஷம் அப்படின்னு படம் போட்டுருந்தாங்களா பொட்டி. திறந்தா உள்ள பாம்பு படம் இருந்துச்சான். 2வது கொடுக்கில் விஷம் இருந்துச்சான். அடுத்த பெட்டியில திறந்தா உள்ள தேள் படம் இருந்துச்சான். 3வது உடம்பெல்லாம் விஷம் இருந்துச்சான். திறந்தா உள்ள ஒரு கண்ணாடி இருந்துச்சான். யாரு பாக்குறாங்களோ அப்படி இப்ப இது பாருங்க, எங்க இருந்து எவ்வளவு இப்படி இப்படி 1000 விஷயங்களை அவங்க சொல்றாங்க. சரி சார், நல்லவங்க கூட சேர்ந்து வாழலாம், கெட்டவங்க கூட எப்படி இருக்கணும்? அதுக்கு அந்த அம்மா சொல்லு பாருங்க. நீதி வெண்பாது சொன்னா பாருங்க, கொம்புள்ளதற்கு 5. நீங்க கொம்புள்ள விலங்குகள்கிட்ட தள்ளி இருக்கணும்னா ஒரு 5 முழம் தள்ளி இருங்க. குதிரைக்கு 10 முழம், குதிரைக்கு 10 முழம், வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே. யானைக்கு வந்து 1000 முழம் தள்ளி இருக்கணுமா? வம்பு சரி தீங்கினர்தம் கண்ணில் தெரியாத தூரத்து நலுங்குவதே நலரி. சார், கெட்டவனை பாத்தீங்கன்னா அவன் கண்ணுக்கு தெரியாத தூரத்துல இருங்க சார். இப்படி ஒரு உதாரணம். வாய்ப்பு இருக்கிறவங்க நான் சப்ஸ்கிரைப் பண்றதோ ஷேர் பண்றதோ அதெல்லாம் சொல்லல. இந்த தமிழ் அறிவுன்னு ஒரு யூடியூப் சேனல்ல எனக்கு அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண எனக்கு இதுல பெரிய வருத்தம் உண்டு. யாரும் பெருசா பார்க்கல, வியூஸ் எதுவும் வரல. கொஞ்சம் ஒரு 250 நாள் நல்லா போனிச்சு. ஒரு மனச்சோறு வந்து கொஞ்சம் இடையில பண்ணிட்டு திருப்பி ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவு ரிஸ்க் எடுத்து போடும் ஒத்துப்பால். ஆனா அது நான் தோழமை மிஸ் பண்ணப்போ வருத்தப்படுறப்ப அதை ஒரு செக் பண்ணி பாக்குறப்போ நாம அதை யோசிச்சு பாக்குறப்ப நாம கத்துக்கிட்டு இருந்தோம்ல டெய்லி ஒரு பாட்டு மிஸ் ஆயிட்டு. அது ஒரு பாட்டு, யாரு பாட்டுன்னு தெரியல, மறந்துட்டேன். யாரு கூட எல்லாம் நட்பு வச்சுக்கலாம், யாரு கூட நட்பு வச்சா என்ன கிடைக்கும், பெரியவங்க கூட நட்பு வச்சா என்ன கிடைக்கும், சின்னவங்க நட்பு வச்சா ஒரு மாதிரி சொன்னா பாருங்க, வேற லெவல் இருந்துச்சு. என்னன்னா, நீ பெரிய சிங்கத்து கூட நட்பு வச்சுன்னா அந்த சிங்கத்தோட குகைக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அது யானையோட தந்தம் கிடைக்கும், அந்த முத்து கிடைக்கும், என்னென்னமோ கிடைக்கும். ஆனா நீ நரியோட நட்பு வச்சிருந்தீங்கன்னா, பெரியவங்களே கோச்சுக்காதீங்க, அது பாட்டுல இருக்கு, பன்னியோட மயிறு தாண்டா இருக்கும். இப்படியே பாட்டு சொல்லுங்க. அப்போ நாம யார்கிட்ட நட்பு வச்சுக்கணுங்கிறதுக்கெல்லாம் இப்படி விளக்கம் இருக்கு. அப்படி இப்படி இப்படி நிறைய பாடல்கள். நீங்க ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் அவ்வளவு விஷயங்கள். நான் நிறைய ஒவ்வொரு பாட்டும் அது நமக்கு ஒரு பெரிய தியரியா, பெரிய பெரிய ஒரு ட்ரைனிங்கான விஷயமா சொல்ற மாதிரி அவ்வளவு செய்திகள் கொண்டதாக இந்த சின்ன சின்ன பாடல்கள். அதுவும் குறிப்பா சார், அன்பு கொண்டவங்கள்ட்ட நண்பர்கள், நான் சொல்றது எதுவும் இது விவேக சிந்தாமணி இல்ல. விவேக சிந்தாமணிக்குள்ள போகல. சின்ன இலக்கியங்கள் என்னென்னலாம் சொல்லுதுங்கிறது சொல்லிட்டு இருக்கேன். விவேக சிந்தாமணிக்குள்ள போகும். அன்பு கொண்டவங்கள்ட்ட நம்ம நிறைய கத்துக்கலாம். எதிரிகள்ட்ட இருந்து கத்துக்க முடியுமா? முடியாது தானே. எதிரிகள்ட்ட இருந்து. ஆனா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி, எனக்கு இந்த உதாரணம் தான் ரொம்ப பிடிக்கும். வகை சேரும் எண்ணான்கு பற்கொண்டே நன்னா வகை சேர் சுவையருந்தும் ஆபோல் பல்லு நாக்கு கடிச்சிடும். அது நமக்கு துன்பம் தரும். 32 பல்லு, எண்ணான்கு பல்லு, அது துன்பம் தரும். அதுக்காக அதை விட்டுறாதடா,
அந்த பல்லு இல்லைன்னா நமக்கு டேஸ்ட் தெரியாது, சுவைச்சு சாப்பிட முடியாது. எப்படி துன்பம் தரக்கூடிய, தீங்கு தரக்கூடிய பல்லை கொண்டு நாம் சுவைச்சு சாப்பிடுறோமோ அதுபோல தொகைசேர் பகைவரிடம் மெய்யன்பு பாவித்து அவரால் சுகமுறுதல் நல்லோர் தொழில். துன்பம் தரக்கூடியவங்க பகைவராயிருந்தாலும் அவங்க கூட எங்க சரவண பவன் சார் ரொம்ப நல்லா ரசிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அந்த பகைவர்கள் துன்பம் நடக்கூடியவங்களா இருந்தா கூட அவங்கள்ட்ட நீங்க என்ன வாங்கிக்க முடியும், என்ன பெற முடியும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது யாரா சுகமுறுதல் நல்லோர் தொழிலாம். இது இப்படி நீங்க நிறைய சின்ன சின்ன விஷயங்களாக அந்த பாடல்கள்ல எனக்கு முதல்ல என்ன கவர்ந்த விவேக சிந்தாமணிக்குள்ள வரும். விவேக சிந்தாமணிங்கிறது ஒரு தொகுப்பு நூல். நம்மள்ட்ட இருக்க பெரிய சிக்கல் என்னன்னா நல்ல புத்தகங்களை யாரு என்னன்னே தெரியாது. யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய மனுஷன் இந்த பாட்டெல்லாம் தொகுத்து வச்சிருக்கிறாங்க. இது ஒரு தொகுப்பு நூல். இது யார் எழுதினாலாம் தெரியாது. ஆனா வேற லெவல்ல இதுக்குள்ள பாட்டு. எனக்கு முதல்ல விவேக சிந்தாமணியில கிடைச்ச பாட்டு ரொம்ப அழகான ஒரு காதல் பாட்டு. முதல்ல விவேக சிந்தாமணியில எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு காதல் பாட்டு. என்ன காதல் பாட்டு? ஒரு தலைவி தலைவி ஒரு ஒரு அங்கிருந்து வர்றா. ஒரு நாவ மரத்துக்கு கீழே நிக்கிறா. ஒரு நாவ மரத்துக்கு கீழே நிக்கிறா. பாக்குறா கீழே நாவப்பழம் மாதிரி கருப்பா கிடக்கு. அது எடுத்து இப்படி கையில வச்சு பாக்குறா. கொஞ்ச நாளைக்கு கழிச்சு பார்த்தா அந்த நாவப்பழம் பறந்து போகுது. பறந்து போகுது. சரவணன் சார் சூப்பர். அந்த நாவப்பழம் பறந்து போகுது. என்னடா அது பழம் பறந்து போகுதுன்னு பாக்குறா. கட் பண்ணி நீங்க அந்த பழத்தோட போக்கஸ் கேமரா போகுது. அது பழம் இல்ல. அங்க தேன் குடிச்சிட்டு மயங்கி கிடந்த ஒரு வண்டு. அது நம்ம கீழ எல்லாம் மயங்கி கிடந்தோம். அது எப்படா கைக்கு எங்கேயோ மாறி இருக்க மாதிரி இடமாக்குன்னு திரும்பி பாக்குது. அந்த பொண்ணு கை தாமரப்பூ மாதிரி தெரியுது. ஐயோ தாமரப்பூல கிடக்கிற போலக்குன்னு இப்படி திரும்புது பாருங்க. திரும்பினோன்னு அந்த முகம் நிலா மாதிரி இருக்கு. நம்ம தாமரப்பூல கிடக்குறோம். நிலா வந்துடுச்சு. அப்ப அந்த தாமரப்பூ குமிஞ்சிருமே நினைச்சு பறக்குறான். தேன் நுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்ததை கண்டதை சம்பு விண்கண் என்று எடுத்து தடங்கையில் வைத்து முகம் பார்த்தால் எப்படி யோசிச்சிருக்கிறாங்க? எப்படி அப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? ஒரு படிக்கிறதுக்கும் காட்சிப்படுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்? வாய்ப்பு இந்த இலங்கை ஜெயராஜன் ஒரு பெரிய பேச்சாளர். சம்பவாரதி இலங்கை ஜெயராஜன். இலங்கையில இருந்து ரொம்ப அழகா பேச தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு மிக ஆற்றல் மிக்க பேச்சாளர் தமிழ்ல அப்படின்னா இலங்கை ஜெயராஜயா தான். கேளுங்க. அவர் சொல்லுவாரு, நம்ம ராவணன் இருக்கான்ல மிகப்பெரிய வீரன். அந்த ராவணன் ராமனால வீழ்த்தப்படுகிறான். வீழ்த்தப்பட்டு கிடக்கிறப்போ பின்னாடி 2 தந்தம் குத்தி புண்ணாரு. அதை பார்த்துட்டு ராமா சொல்றான், அடடா ஒரு புறமுதுகிட்டு காட்டி ஓடினவனையா நான் வென்றிருக்கேன், எனக்கு கேவலமா போயிடுச்சு. இப்ப கூட அந்த ராவனோட தம்பி கடுப்பாரான். ஏய் இப்படி சொல்லாத எங்க அண்ணனை. அது என்னன்னா அந்த யானையை விட்டு மோத சொன்னா யானை குத்தி தந்தங்கள் இங்க வந்துடுச்சு. அந்த தந்தங்களை யானையால உருவ முடியல. அது ஒரு ஆசாரி வச்சு கட் பண்ணிட்டு அந்த தந்தத்துக்கு பூணு போட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னு அந்த பாட்டு வரும். இப்ப இந்த இலக்கியம் என்ன செய்யும் சொல்லுது. அவர் சொல்லுவாரு, இந்த பாட்டை அவர் சொல்லும் போது இப்ப நான் சொல்லும் போதே யானை எப்படி மோதி இருக்கும், தந்தம் எங்க போயிருக்கும், எப்படி அறுத்திருப்பாங்க, எப்படி பூணு போட்டிருப்பாங்க எல்லாம் நம்ம திங்க் பண்றோம்ல. இது வேற எந்த இலக்கியத்தாலையும் முடியும். நாம அந்த காட்சிக்கு போறோம்ல, நான் சொல்லல தலைவி கையில போச்சு. இப்படி விவேக சிந்தாமணியில 1000 பாட்டு இருக்கு. அதுல எனக்கு என்ன முதல்ல ரொம்ப பிடிச்ச பாட்டு, எனக்கு ரொம்ப கவர்ந்த பாட்டுன்னா இந்த பாட்டுங்க. அறிவில்லாதவங்களுடைய இயல்பு என்ன? சுத்தமந்தி சார் அறிவு இருக்குன்னார். ஆனா அவர் ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? இந்த அறிவை சொன்னார வழி இந்த அறிவு சொல்லல. ரைட்டா? நம்மளெல்லாம் அழகா இருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா சும்மாதான் சொல்றாங்கன்னு நமக்கு தெரியுதா இல்லையா? இப்ப யோசிச்சு பார்க்கணும். ஆனா அழகுன்றது இதுல இல்ல, இங்க இருக்கு. இப்ப என்ன இங்க நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னா நம்ம வெறுமனே அந்த வெளி அழகு இல்ல, அக அழகு. நல்லா நம்ம நல்லா பண்ணணும், நல்ல விஷயங்கள் செய்யணும், இந்த ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறது நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றது. பாட்டுல உதாரணம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தேரை இருக்குல்ல, தேரை தவளை எல்லாம் தேரை வச்சுங்க, அது தாமரைப்பூவுக்கு கீழே தான் இருக்கும். ஆனா அந்த தாமரைப்பூவோட உயர்ந்த தேனை அதால குடிக்க முடியாது.
தாமரைப்பூக்கு பக்கத்துலதான் இருக்கும். ஆனா தாமரைப்பூவிலே தான் இருக்கும். ஆனா தேமரைப்பூவோட தேன் குடிக்க முடியாது. அது மாதிரி முட்டா பயலுவோம் அறிவாளி கூட இருந்தாலும் அந்த அறிவை நுகர மாட்டாங்கிறாங்க விவேக் சிந்தாமணியில. தண்டாமரையினும் பிறந்தும் தந்தேன் நுகராம் மண்டூகம். மண்டூகம்னா அது தேரெல்லாம் தவளன்னு. தண்டாமரை தண்டாமரையுடன் பிறந்தும் தன்னுகர் தந்தேன் நுகராம் மண்டூகம். தன்னாது தன்னகரம் 3 சொல்லினா இன்னும் குளிர்ச்சியான தேன். தந்தேன் நுகராம் மண்டூகம். வண்டோ காலத்திட இருந்தும், ஆனா வண்டு காட்டுல இருக்கும் எங்கேயோ. காலத்திட இருந்தும் வந்தே கமலம் அது உண்ணும். இந்த கமலம்னா தாமரை, தாமரையோட தேன் ஒண்ணும். பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லோர், அறியார் புல்லர் நல்லோரை கண்டே கழித்து அங்கு உறவாடி தம்மில் கலப்பார் கற்றோரே. முட்டா பயலுக்கு இந்த அறிவாளிகிட்ட இருக்கிற அறிவை எடுத்துக்க மாட்டாங்க. நான் படிச்சவங்க, படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த அறிவாளிகள்கிட்ட இருக்கிற அந்த அறிவை தேடி 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 பிடிப்பாங்க. நன்றி சரவணன் ஐயா. இப்ப யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. ஒரு எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாருங்க. தாமரை, தாமரை மலர்ல இருக்கிற அந்த தேனு அது நம்ம எல்லாம் பிடிக்கும். இப்படி நிறைய செய்திகளுங்க. வாழ்க்கைங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்தி கேளான். பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டானா அப்பாவோட சொல்லு கேட்க மாட்டான். கல்லினன் குழலால் மூத்தால் கணவனை கருதி பாரால். மனைவி கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா புருஷனை பார்க்க மாட்டான். தெல் அற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான். தெல்லற வித்தை கற்றால் குருவனும் சேதை தேடான். உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகோர் பண்டிதரை தேடார். வைத்தியம் நோய் வரலன்னா வைத்தியம் எவனாவது பார்ப்பாங்களா சார் சொல்லிட்டு சொல்றாங்க. உலகம்ங்கிறது மாற்றோருக்கு மாற்றம் அடைதானே, மாற்ற முடியாதானே, அது ஏத்துக்குங்கிற வாய்ப்பு இருந்த விவேக் கூகுள்ல எல்லாம் கிடைக்குது, ஒரு பிடிஎஃப் புக்கா கிடைக்குது. ஆனா ஆத்தன்டிக்கா வச்சுங்க, ஏஐட்ட மட்டும் கேட்டுறாதீங்க. அது ஔவையார் பாட்ட விவேக் சிந்தாமணின்னு சொல்லுது. ஏஐட்ட கேட்டீங்கன்னா அது பைத்தியம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஏஐ நம்ம ஃபேமஸா பேசுவோம். அது என்னன்னா எங்க இருந்தே எடுத்துட்டு வந்து அறவத்து போட்டது ஔவையார். நான் காலைல சும்மா செக் பண்ண ஏஐல அது ஔவையார் பாட்ட கொண்டாது விவேக் சிந்தாமணின்னு சொல்லுது. அது விருந்தோம்பல் வீட்டுக்கு வரணும்ல, வர்றவங்கள நீங்க கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றனா கொடுநோய் அதனினும் கொடிது அன்பிலா பெண்டீர் அதனினும் கொடிது அவர் கையால் இன்புற உண்பதுவே. உலகத்துல ரொம்ப கொடுமை எது ஔவையார் சொல்றாங்க. பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பில் நான்முகனோ பெருமாளி உந்தியில் தோன்றின் பெருமாளும் நான் முடி ஒரு பெரிய பாட்டு இருப்பாங்க. அதுல கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றனா கொடுநோய் அதனினும் கொடிது அன்பிலா பெண்டீர். இருக்கிறதே கொடுமை அன்பில்லாம ஒரு பெண் இருக்கிறதா வீட்டுல, அதை விட கொடுமை அவ கையால சாப்பிடுறதுமா. நம்ம இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், எது கொடுமை பெரிய கொடுமைன்னு தீர்க்க முடியாது. வியாதியை விட இளமையில் வறுமையை விட இப்படி சொல்றாங்கல்ல. 30 ஆயிடுச்சா பரவாயில்ல, இது லிங்க் வந்தோன்னு 30 ஆயிடுச்சுங்கிற கவனம் பரவாயில்ல. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, விருந்தோம்பல் எப்படி இருக்கணுமா, ஒப்புடன் முகம் வளர்ந்தே உபசரித்து உண்மை பேசி. ஒரு விருந்தோம்பல் உப்புடன் முகம் வளர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும். சார் நல்ல மலர்ச்சியா உண்மையை பேசு, உப்பு இல்லாம நீ கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். அது அமிர்தத்துக்கு ஈக்குவலா இருக்கு சார். நீங்க அதே சமயம் முப்படி பொடுபால் அன்னம் முகம் கடுத்து இடுவராயினும் 30 படி பால் அமிர்தமே கொடுத்தாலும் அது கப்பிய பசியனோடு கடும் பசி தான் ஆகும். அது என்ன ஆகுமா, அது பசியையும் கடும் துயரத்தையும் கொடுக்குமா. அப்ப நம்ம எப்படி கொடுக்கணும், முகம் மலர்ந்து சாப்பாடு கொடுக்கணும். இப்படி நிறைய விஷயங்களை நீங்க தொடர்ந்து அதுக்குள்ள பாத்துட்டே இருந்தீங்கன்னா அவ்வளவு செய்திகளை சொல்றதாக நீங்க விவேக் சிந்தாமணியோட பாடல்கள் யோசிச்சு பார்க்கலாம்ல. அப்ப நம்ம ஒரு உப்பு இல்லாத கூழ் கொடுத்தாலும் அது எப்படி இருக்குது. அடுத்து துயரத்தில் துன்பத்தில் உதவாதவை எது, எதெல்லாம் துன்பத்துல உதவாது அப்படிங்கிறதுக்கு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னல, தேன் நுகர் வண்டு மதுதனை உண்டு மயங்கியே கிடந்ததை கண்டு தானதை சம்புவின் கனி என்று தடங்கியில் எடுத்து முன் பார்த்தால் வானொரு மதியம் வந்ததென்று எண்ணி மலர்க்கரம் குவியும் என்று அஞ்சி போனது வண்டோ பறந்தது பழந்தான் புதுமையோ இது என புகன்றால். இப்படி நிறைய செய்திகள் அதுக்குள்ளாக இருக்கு. இந்த புத்தகம் செண்பக பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல ரொம்ப அழகா செண்பக பதிப்பு வெளியிட்ட இந்த புத்தகத்துல நான் தலைப்பு ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு தலைப்பு, இந்த தலைப்புக்குள்ளாக இருக்கிறப்ப ஈஸியா தேடுறதுக்கு வரும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து கீழோர் தன்மை என்ன, கீழவர்கள் அறிவில்லாதவர்கள் முட்டாளோட தன்மை என்ன அப்படிங்கிற சொல்றாங்க பாருங்க. கருதிய நூல் கல்லாதவன் மூடனாவாம்,
கணக்கறிந்து பேசாதவன் கசடனாகும், ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாகும், ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பலாகும், பெரியோர்கள் முன்னின்று மரத்தைப் போல பேசாமல் இருப்பவனே பேயனாகும், பரிவி சொல தழுவினவன் பசப்பனாகும், பசிப்பவர்க்கு இட்டுண்ணான் பாவியாகுமே. பசிக்குதுன்னு ஒருத்தர் கேட்டான்னா சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது இருக்குல்ல, அது பாவம் சொல்றாங்க. அதுக்கு என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்க. நல்ல நூல்களை கற்காதவன் மூடன், பேசும் கலையறிந்து பேசாதவன், இடம்பொருள் ஏவல் தெரிந்து பேசாதவன் மூடன் ஆவானா, ஒருவேளையும் செய்யாம இருக்கிறவன் மூதேவி ஆவானா, யாருக்கும் பயன்படாம படுத்து கிடக்கிறவன் சோம்பேறி ஆவானா, மதிப்புமிக்க பெரியவர்களை கண்டால் மரியாதை செய்து வணங்காதவன் பேய் ஆவானா, உள்ளத்துல அன்பு வைக்காம உதட்டளவுல அன்பை காட்டுறது போல நடிக்கிறவன் பாசாங்கு செய்வன் பாசாங்க ஆவானா, அடுத்தவங்க பசிக்கிறப்ப சாப்பாடு கொடுக்காதவன் பாவி ஆவான். வாழ்க்கைங்கிறது இந்த தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்க்கையை பேசிட்டாங்களோ அங்கெல்லாம் இறப்ப சொல்லிட்டாங்க. இறப்ப சொல்லி முத்தும் பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளம் சூடி ஆடி முடிந்தவென்று செத்து கிடக்கும் பிணத்தருகே நீ சாகும் பிழங்கு கலத்தும் கணக்கென்ன கைலாபுரி காலத்தேன்னு கேட்கிற. நிறைய பாட்டு, நிறைய பாட்டு. பெயரினை மாற்றி பிணமென்று பெயரிட்டு சூறையாம் காட்டிடை வைத்து நீரினில் மூழ்கி நிலைப்பொழிந்தாரே பாட்டு. அந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்குன்னா, உரலாம் கூடி ஒழிக்க அழுதிட்டு பேரினை மாற்றி பிணமென்று பெயரிட்டு. யோசிச்சு பாருங்களேன், முனைவர் இரா அறிவழகன் எம்ஏ எம்பில் பிஹெச்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டைரக்டர். நாளைக்கு இல்லைன்னா என்ன கேட்பேன், இதெல்லாம் சொல்லுவாங்களா, பாடி எப்ப எடுப்பீங்க? யாராவது வந்து ஆதிசார் வரட்டும் வந்தோன்னு எடுத்துக்கலாம்னு சொன்னா, ஆதிசார் வந்தா முழிக்கவா போறாரு, பார்த்துக்கலாம் அப்படிமா. இப்படி இப்படி பெயரினை மாற்றி பிணமென்று பெயரிட்டு சூறையாம் காட்டிடை வைத்து இப்படிதான் இறப்ப சொன்னாங்க சித்தர்கள்லாம். இவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க, அழகா சொல்றாங்க. அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ, ஒரு பூ இருக்கு, அது நேரா போக்காம லேசா வளைஞ்சு பூத்துட்டுனா மனம் இல்லாம போயிருமா? இல்லைங்க. அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ, கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமா. கரும்பு கொணலா போனா கூட அது பாகு வரும், வெள்ளம் வரும், இனிப்பு வரும். இரும்பு கோணிடில் யானையும் வெல்லலாம். இரும்பு இருக்குல்ல, அதை கோணிச்சுன்னா அது அங்குசம் செஞ்சு யானையை கூட அதுல பண்ணலாம். நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என்ன செய்யலாம்? இந்த நரம்பு கோணலா போயிட்டுனா ஏதாவது பண்ண முடியுமா? வாழ்க்கையில் எப்படி யோசிக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் இப்படி யோசிக்க முடியுமா அப்படின்னு. யாருக்கு கொடுத்தா நல்லதுங்க? யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? என்ன ஆயிடுச்சு இந்த சமூகத்துல? ஒரு விசேஷம் வச்சோம்னா எது வச்சாலும் என்ன பண்ணாலும் நாம செஞ்ச பதிலுக்கு என்ன கிடைக்கும்னே பார்த்து செய்யறோம். நாம இன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்தோம்னா அவங்க நமக்கு 200 ரூபாய் கொடுப்பாங்களா, நாம இன்னைக்கு இது கொடுத்தோம்னா அது கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்து செய்யறோம். அதுக்கு ரொம்ப அழகா சொல்றாங்க பாருங்க. தன் உடலினுக்கு ஈந்தால் தக்கதொரு பலமாதும் ஆகும். நம்ம உடம்புக்கு நம்ம ஏதாவது கொடுத்தாலும் பலம் கிடைக்கும். மின்னியல் வேசிக்கு ஈந்தால் மெய்யினில் வியாதி ஆகும். இதுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் நிறைய இருக்கு, நீங்க அதை இந்த சிலதை விட்டுலாம். ஒரு பரத்தை இருக்கு, ஒரு வேசிக்கு கொடுத்தோம்னா வியாதி வரும். மன்னிய உறவுக்கு ஈந்தால் அது மயக்கமாகும். நீங்க உறவுக்கு கொடுத்தீங்கன்னா அதுல புகழ் வரும், மயக்கம் வரும். அந்நியர் பரத்துக்கு ஈந்தால் ஆறுயிருக்கு உதவி ஆகுமே. நமக்கு தெரியாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு இருந்தா அது என்ன, அது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு வரமம், ஒரு உதவியும், உயிர்க்கு உதவியும் ஆகுமா. இப்படி நிறையங்க. இத குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல பெண்கள் பத்தி கொஞ்சம் கீழாக பேசியிருக்கிற நிறைய பாடல்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு பாட்டு சும்மா ஜோக்குக்காக தான் சொல்றேன், இப்படி எடுத்துக்காதீங்க. சண்டையில பெரிய சண்டை எது? விவேகானந்தர் சொல்லுது, வண்டுகள் இருந்திடும் மதுவை உண்டிடும். வண்டு இருந்துச்சுன்னா மது, அந்த தேன் சாப்பிடும். மதுன்னு நீங்க வேற எங்கேயாவது பேராதியப்பா, நான் அதுக்குள்ள வரல. கண்டமிழ் இருந்திடின் சங்கம் சேர்ந்திடும். தமிழ் இருந்துச்சுன்னா சங்கம் வரும். குண்டு நீ இருந்திடின் கோள்கள் மிஞ்சிடும். நீங்க நிறைய கோள்கள் இருந்துச்சுன்னா, கோள்கள் செய்யும் கயவர்கள் இருந்தாங்கன்னா அங்க நிறைய தவறுகள் நடந்துரும். ரைட்டு சார், எல்ஐசி சரவணன் சார். பெண்டுகள் இருந்திடின் பெரிய சண்டையாம். பெண்டுகள் இருந்திடின் பெரிய சண்டையா. இப்படி நிறைய விஷயங்களை நீங்க இதுக்குள்ளாக, இந்த புத்தகத்துக்குள்ளாக நீங்க பாக்குறதுக்கான அவ்வளவு செய்திகள் இருக்கு. அதுல நிறைய விஷயங்கள்ல பெண்களை குறித்து, பெண்களுக்கான அந்த சில விஷயங்கள் குறித்து நிறைய இதுக்குள்ள இருக்குது. அதுக்குள்ள நாம போக வேண்டாம். நாம என்ன பண்ணலாம்னா, நாம கொஞ்சம் எது எது நமக்கு தேவையோ, ஒழுக்கம் சொல்றோம்ல, உலகத்துல ரொம்ப முக்கியமானது ஒழுக்கம் தானே, டிசிப்ளின் தானே. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் கிழவன். அந்த ஒழுக்கம் சொல்றாங்க பாருங்க.
ஆசாரம் செய்வாராகில் அறிவோடு புகழும் உண்டாகும். ஒழுக்கம் இருந்துச்சுன்னா அறிவோடு புகழும் உண்டாகும். ஆசாரம் நன்மையானால் அவனியில் தேவர் ஆவார். அந்த ஒழுக்கமே நல்லதானா பூமியிலேயே அவங்க தேவர் ஆயிருவாங்க. ஆசாரம் செய்வராகில் அறிவோடும் ஆசாரம் செய்யாராகில் அறிவோடு புகழும் அற்று பேசார் போல் பேச்சுமாகி பிணியோடு நரகில் வீழ்வார். ஒழுக்கம் இல்லைன்னா என்ன ஆகுமா? புகழ் அடைய முடியாது. அப்ப பேசாத ஊமை ஆயிருவான். இப்பிறப்பில் நோயும் மறுபிறப்பில் நரகத்திலும் விழுந்து கிடப்பான். எவ்வளவு பயமுறுத்துறாங்க. அவன் எப்படி ஊமையாவான்? எப்படி ஊமையாவான்? பேசுறவன் தானே, எப்படி ஊமையாவான் அப்படிங்கிறதுக்கு எங்க பேராசிரியர் ரொம்ப அழகா அதுக்கு விளக்க சொல்ல பாருங்க. எப்படி ஊமையாவான்? ஒழுக்கம் இல்லாதவன் எப்படி ஊமையாக முடியும்? யோசிச்சு பாத்துக்கோமா. என்னவா அவன் ஒரு தப்பு செஞ்சிருவான், மாட்டிக்குவான். ஆளாளுக்கு கேள்வி கேட்பாங்க. படிச்சிருக்கே, அறிவு இருக்கா, காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கியே, இதெல்லாம் நீ செய்யலாமா அப்படி பேச முடியாதுல்ல. அப்ப சொல்ற பாருங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்படி 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 வேற லெவல்ல பேச வல்லவளுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான்னு சொல்றாங்கல்ல, அது அழகா அவங்க சொல்றாங்க. நான் சும்மா ஒரு 10 பாட்டு தான் சொல்லிருக்கேன். புறம்பாட்டு மூர்க்கனை மூர்க்கன் முடவனை மூர்க்கன் கொன்றால் மூர்க்கனை முனிதான் கொள்ளும், மடவனை வெளியான் கொன்றால் மரளிதான் அவனை கொள்ளும், தடவரை முளைமான் தேன் தரணியில் உள்ளோர்க்கெல்லாம் மடவனை அடித்த கோலும் வலியனை அடிக்கும் கண்டாய். நீ எளியவன் சொல்லிட்டு அவன் ஒருத்தனை வம்பு வளர்த்துறாத. அந்த நீ அந்த வலியவனை அடிச்ச கோல் இருக்குல்ல, அது திருப்பி வலியவனையே திருப்பி அடிச்சிரும்ங்கிற. இப்படி நிறைய செய்தி. ஒரு கெட்டவனுக்கு ஒரு தீயவர்களுக்கு உதவி செய்யறது இருக்குல்ல, அது எவ்வளவு முட்டாள்தனமானது. செய்யாதுங்கிறார். சில இடத்துல செய்யுமாங்க. இது திருப்பி சொல்ற, இது ஒருத்தர் எழுதுனது இல்ல, யாரோ எழுதி ஒரு கலெக்ஷன் அங்கங்க மாறி மாறி வரும். நம்ம அதெல்லாம் அந்தந்த பாட்டுல எது சொல்றாங்களோ அதை எடுத்துக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு திருக்குறளே பாத்தீங்கன்னா, நீங்க கெடுதல் செஞ்சா கூட அவனுக்கு ஒரு நல்லது செய்யுமாங்க. இந்த திருக்குறள் டக்குன்னு வரல, சிஸ்டம் விவேக் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஒரு கெடுதல் செஞ்சா கூட அவனுக்கு நீ நல்லது செய்ய அப்படின்னு சொல்லுவோம். இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான் நிர்ணயம் செய்து விடும். எங்க சண்முடையா ரொம்ப அழகா சொல்லுவார். ஒரு டைம் போயிட்டு இருந்திருக்கா, பஸ்ல போயிட்டு இருந்திருக்காரு. ஒருத்தர் வேகமா அடிச்சுட்டான். அடிச்ச உடனே அந்த கதை சண்முடையார் புலவர் சண்முடையில அடிக்க அந்த கதை ரொம்ப அழகா இருக்கும். அடிச்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, என்னடாவா அடிச்சுட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு போயிருக்காரு. கிளாஸ்ல போய் பாடம் எடுக்க போயிருக்காரு. அங்க திருக்குறள் வந்திருக்கு, இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். திருப்பி சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சு வர்றாரு. வர்றப்ப அந்த இவர் சார் அடிச்சார்ல, அவரை ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்கான். ஆஹா நல்ல தருணம்னு சொல்லி அவர்கிட்ட அடிக்காத, அவனை காப்பாத்து விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவன் உனக்கு இது தேவையில்லாதெல்லாம் மரியாதை போயிருங்கிறான். யாரு? இவர் அடிச்சவனா அடிச்சவன். இல்ல அதெல்லாம் இல்ல, ஒருத்தன் நடு ரோட்ல விட்டு அடிக்கிற அது எப்படி? அப்ப அவன் தப்பு செஞ்சுட்டான், இன்னா செய்தார், அவன் துன்பம் செஞ்சுட்டு அவனை காப்பாத்தணும்னா அவனுக்கு போய் நல்ல செல்ல போறாரு. அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த அடிச்சுட்டு இருந்தவன் அவனுக்கு அவன் 100 ரூபாய் பணம் கொடுக்கணும். நீ தர்றியான விட்டுறேன், இந்தா 100 ரூபாய். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விட. அப்ப அவன் வெக்கப்படணும்ல. அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் அந்தர போனோன்னு ரொம்ப அந்தர போனோன்னு, இவர் இருக்காருன்னு தெரியாம நான் கண்டவன்ட்டே 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். இவரை காலைல ஒரு அரைச்ச விட்ட, சாயங்காலம் 100 ரூபாய் தர்றாரு. இனிமேல் பணம் வேணும்னா இவர் அடிச்சா சரியாயிரும். அப்ப திருக்குறள் இதுதான் சொல்லுதான்னா இல்லையா? அதுக்கு வேற ஒரு திருக்குறள்ல விளக்கம் இருக்கு. உதவி வரைத்தென்று உதவி செய்யப்பட்டார், யாருக்கு செய்யறோங்கிறத பொறுத்து இருக்கு. அப்ப நம்ம முழுசா படிக்காம மேம்புள்ள மட்டும் மேய்ஞ்சிட்டு போக கூடாது. அதுக்கு இவங்க யாருக்கு உதவி செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. உதாரணம் தான் இதுல. தேளது தீயில் விழுந்தால், ஒரு தேளு திடீர்னு நெருப்பு பிடிக்குது, அதை காப்பாத்தணும்னு கையில எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு கொட்டிரும். அப்ப மீளவே கொடுக்கினால் செய்துர கொட்டல் போல ஏளனம் பேசி தீங்குற்று இருப்பதை எதிர்கண்டாலும் கோளின நமக்கு நன்மை செய்வது குற்றமாமே. நீங்க ஒரு கெட்டவன், ஒரு முட்டாள், அவன் துன்பத்துல இருக்கான அவனுக்கு போய் நல்லது செய்ய போனீங்கன்னா உனக்கு துன்பம் தான் வரும். அழகா சொல்றாங்க பாருங்க. தேளது தீயில் வீழ்ந்தால் செத்திடாது எடுத்த பேரை மேலவே கொடுக்கிறாள் செய்துற கொட்டல் போல ஏளனம் பேசி தீங்குற்று இருப்பதை எதிர்கண்டாலும் கோளினருக்கு நன்மை செய்வது குற்றமாகுமே. நமக்கு நன்மை, நமக்கு குற்றம் தான் ஆகும். கோளினருக்குன்னா கெட்டவங்களுக்கு, அவங்களுக்கு நம்ம நன்மை செஞ்சோம்னா அது குற்றமாதான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம நிறைய 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 ஒண்ணும் இல்ல, பெற்றோர் சொல்ல கேட்கணும், பெற்றவங்க சொல்ல கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக
நம்ம விவேக் நாவலர் பாட்டு இருக்கா பாருங்க, என்ன ஆகும்? தந்தை உரை தட்டினவன் தாயுரை இகழ்ந்தோன் அந்தமுறும் தேசிகர்தம் ஆணையை மறந்தோன். அப்பா சொல்ல கேட்காதவன், அம்மா சொல்ல தட்டினவன், தேசிகர்னா இங்க ஆசிரியர் சொல்ல மதிக்காதவன், தந்த ஊரு வேதிநெறி தாண்டினையின் நால்வர் செந்தழலின் வாயிடை சேர்வது மெய்கண்டீர். நெருப்புல போய் விழுந்துருவாங்க, நெருப்புல போய் விழுந்துருவாங்க. நீங்க பாருங்க, தந்தை உரை தட்டினவன் தாயுரை இகழ்ந்தோன் அந்த ஒரு தேசிகர்தம் ஆணையை மறந்தோன் தந்த ஒரு வேதினரி தாண்டினையின் நால்வர், இந்த 4 பேரும் செந்தழலின் வாயிடை சேர்வது உண்மையா. அப்படி நிறைய விஷயங்களை நமக்கு இந்த புத்தகத்துல விவேக சிந்தாமணியில அவ்வளவு செய்திகள் சொல்லிட்டே போறாங்க. அது நீங்க நீங்க படிச்சு பார்த்தாதான் அதுல இருக்கிற இன்பம், அதுல இருக்கிற மகிழ்ச்சி. இத பத்தி பெருசா யாரும் பேசலையோ அப்படிங்கிறது. இந்த உலக இன்பம்ங்கிறது எப்படி? எனக்கு 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 இந்த பாட்டுலாம் ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதனாலதான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப நான் சொன்ன பாட்டு எல்லாமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா தமிழறிவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. நான் சொன்ன எல்லா பாட்டும் அதுக்குள்ள இருக்கு. இடையில நம்ம நாகேஷ் சார் சிரிக்கிறாரு, சொல்லலன்னு சொல்லிட்டியடா அப்படின்னு. அதுல எனக்கு என்னன்னா, நான் நோக்கம், என்னோட நோக்கம் ரொம்ப தமிழ் சார்ந்த விஷயங்களை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணுங்கிறதா. அப்ப இதுல பாருங்க, இந்த உலக இன்பம் எப்படி மகிழ்ச்சிங்கிறது, இன்பமும் துன்பம் மாறி மாறி இருக்குல்ல. இதுல இன்பத்தை எப்படி சார் நம்ம லைக் பண்றது? அதுக்கு ஒரு திருப்பி என்னடா இங்க நிக்கிறேன்னு இருக்காதீங்க, இந்த உதாரணங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்கல்ல பாருங்க, சொல்றாங்க பாருங்க. ஒரு காட்சி நீங்க அப்படியே கற்பனைக்குள்ள போங்க. ஒரு கருடன், அந்த கருடன் ஒரு பாம்பை தூக்கிட்டு போகுது. அந்த பாம்போட வாயில ஒரு தேரை இருக்கு, அந்த தேரையோட வாயில ஒரு வண்டு இருக்கு. அந்த வண்டு ஏற்கனவே குடிச்ச பூவுல இருந்து குடிச்ச தேனை ருசிக்குதான். அது எங்க இருக்கு? ஆனா என்ன பாருங்க, கொண்டு விண்படர் கருடன் வாய் கொடுவரி நாகம் விண்ட நாகத்தின் வாயிலில் வெகுண்டலின் தேரை மண்டு தேரை வாயிலில் அகப்படு வண்டு மண்டு தேனுகர் இன்பமே பண்டு தேனுகர் இன்பமே மானிடர் இன்பம். இந்த வாழ்க்கையில இன்பம்ங்கிறது நிறைய துன்பங்கள்லாம் இருக்குங்க. அதுக்குள்ள கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்குல்ல, சூப்பர் அப்படின்ட்டு போயிட்டே இருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி நிறைய செய்திகள் நீங்க விவேக சிந்தாமணி முழுக்க பாத்தீங்கன்னா அவ்வளவு செய்திகள். அந்த ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் ஒரு கற்பனை, அதுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய செய்தி, அதை நம்ம எடுத்துக்கிறது, அதை சொல்றது இப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. ஒரு ஒரு வெற்றிங்கிறது எங்க சார் இருக்குன்னா, வெகுண்டு எழுதுறது இல்ல, அடக்கத்துலதான் வெற்றி இருக்கு. நீங்க அடக்கமா இருக்கிறது அப்படிங்கறதுலதான் வெற்றி இருக்கு சொல்றாங்க. வில் இருக்குல்ல, அது வளைஞ்சாதான் வெற்றி தரும். வில் இருக்குல்ல, அது வளைஞ்சாதான் வெற்றி தரும். அதே மாதிரி யானை வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்து ஒரு ஒரு மேற்கொள்ள இருக்க செயலை யானை உறங்கி அது ரெஸ்ட் எடுத்து சரி பண்ணாதான் முடியும். அது மாதிரி புலி பதுங்கினாலதான் முடியும். அது மாதிரி ஆட்டுக்கடா வந்து பின்னாடி நகர்ந்து 2 ஸ்டெப் நகர்ந்தாதான் அடிக்க முடியும். அது மாதிரி சான்றோர்கள் ஒரு தீயரை பார்த்து முட்டாளை பார்த்து பின்னாடி போனான்னா பதுங்கினான்னா அது முட்டாள்தனமோ கோழைத்தனமோ இல்லைங்க, அது அவர்களை வெற்றி கொள்றதுக்காக செய்யப்படுற செயல் சொல்றாங்க. வெல்லது வளைந்ததென்றும் வேளமது உறங்கிற்றென்றும் வள்ளியம் பதுங்கிற்றென்றும் வளர்கடா பிந்திற்று என்றும் புள்ளவர்தம் சொல்லுக்கஞ்சு பொறுத்தனர் பெரியோர் என்றும் நல்லதென்று இருக்க வேண்டா நஞ்சு என கருதலாமே. அது வந்து நல்லம்னு இல்ல, அது வந்து ஒரு காத்து இருக்கிறது, அடக்கமா இருக்கிறது, அது பதுங்கி இருக்கிறது, அது யோசிக்கிறது, அதனால பயந்துட்டான்னு அர்த்தம் கிடையாது சொல்ல. இப்படி நிறைய செய்திகள் திருப்பி திருப்பி நம்ம யோசிச்சோம்னா அதுக்குள்ளாக அவ்வளவு செய்திகள். எதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏசி இடலின் இடாமையே நன்று. ஒருத்தர் நீங்க ஏதாவது கொடுக்குறப்ப கண்ணா அப்படின்னா திட்டிவிட்டு கொடுக்கறத விட கொடுக்காம இருந்துரு, அது நல்லது. ஒரு அணி எடுக்க வழங்குற. ஏசி இடலின் இடாமையே நன்று எதிரில் பேசு மனையாளின் பேய் நன்று. பொழுதேனைக்கு நொய் நொயின்னு பேசிட்டு இருக்கிற பொண்டாட்டியோட பேய் நல்லதான். ஏங்க நான் சொல்லலைங்க, விவேக். நீங்க யாராவது என்ன ஏதாவது சொல்லிடாதீங்க, நமக்குள்ள இந்த பஞ்சாயத்தை வேண்டாம். விவேக் பாட்டு ஏசி இடலின் இடாமையே நன்று எதிரில் பேசு மனையாளின் பேய் நன்று நேசமிலா வங்கணத்தின் நன்று வலிய பகை வாழ்விலா சங்கடத்தில் சாவதே நன்று.
ஒரு பெரிய சங்கடம் இருக்கிறத விட செத்து போறது நல்லது. பகையை விட இது நம்ம கூட இருந்து நம்ம தீமை செய்யும் பேய் நல்ல. உள்ளன்பில்லாத உறவினர்களை காட்டிலும் பகைவர்கள் நல்லவங்களா? உள்ளன்பில்லாத உறவினர்களை காட்டிலும் பகைவர்கள் நல்லது. இப்படி இப்படி நிறைய விஷயங்களை அதுக்குள்ளாக அவ்வளவு விஷயம். எதெல்லாம் பயன் இல்லாதது, எதுக்கெல்லாம் யூஸ்லெஸ் எதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. மாடில்லான் வாழ்வும் மதியில்லான் வணிகமும் சார். செல்வம், மாடுனா செல்வம் என்ன, நீங்க வேற ஏதாவது மாடு நினைச்சிட்டு இங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. மாடெல்லாம் மற்றவை வேணும்னு. அது மாடுனா செல்வம் அர்த்தம். மாடில்லான் வாழ்வும் மதியில்லான் வாணிகமும், அறிவில்லாம செய்யற வணிகமும் நாடில்லான் செங்கோல் நடாத்துவதும் கூடும். இதெல்லாம் கூட பண்ணிடலாங்க. ஆனா குரு இல்லா வித்தை குணமில்லா பெண்டும் விருந்தில்லா வீடும் வீழல். எதெல்லாம் கெடுதலாம்? குரு இல்லாத வித்தை. ஒரு ஆசிரியர், ஒரு இப்படி வச்சுக்கலாமே, ஒரு ட்ரெயினர், ஒரு கன்சல்டன்ட். இங்க மாரியப்பன் சார் யோசிக்கிறார். ரைட், இப்பதானே நம்ம பாயிண்ட்க்கு வந்திருக்கேன். ஒரு கன்சல்டன்ட் இல்லைன்னா அது வேஸ்ட். பாருங்க, குரு இல்லா வித்தை குணமில்லா பெண்டிர். அது மட்டும் இல்ல, விருந்தில்லா வீடும் பால். விருந்து இல்லாத வீடு இருக்குல்ல, நம்ம விருந்தினர்களே விட்டுட்டோம். பழைய காலத்துல தமிழர்களுடைய மிக முக்கியமான மரபுல ஒண்ணு, சோறும் தண்ணி விக்கிற பொருளே இல்ல. சோறும் தண்ணி விக்கிற பொருளே கிடையாது. சாயங்காலம் வீட்டுல படுக்கும் போது யாராவது விருந்துல இருக்கீங்களான்னு பார்த்துட்டு, நல்ல இலங்கை ஜெயராஜா ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நைட்ல அவங்க அம்மா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னா சோறு இல்லைன்னா கூட, சோறு இல்லைன்னா தருத்திரியம் லட்சுமி இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சுடுசோறு வச்சு தண்ணி ஊத்தி வைப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்களாம், யாராவது நைட்ல வந்து சாப்பாடு இல்லைன்னு கேட்டா குடுக்கலாமேன்னு. மறுநாள் காலையில யாரும் வந்திருக்க மாட்டாங்களாம். அந்த சோத்தை அப்படியே பிணைஞ்சு கூரை மேல போட்டு காக்காக்கு போடுவாங்க. அப்ப சோறு தண்ணி விக்கிற பொருளே இல்ல. அப்ப விருந்து இல்லாத வீடு இதெல்லாம் பயனற்றது. 3 விஷயம் பயனற்றது சொல்றாங்க. குரு இல்லாத வித்தை, குணம் இல்லாத பெண்டீர், விருந்து இல்லாத வீடு. அப்படி இதான் ரொம்ப முக்கியமானது. இதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். யாரை எப்ப பாராட்டணும்? இது ஔவையார் பாட்டுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. எதுன்னு தெரியல, நம்ம பாத்துக்கணும். நம்ம நல்ல விஷயம் எடுத்துக்குவோம். யாரை எப்ப பாராட்டணும்? யாரை பாராட்டுறதுக்குன்னு ஒரு முறை தமிழ் சொல்லுங்க, ஒரு இலக்கம். யாரை எப்ப பாராட்டணும் சொல்லுது. நேசனை காணா இடத்தும் நெஞ்சாரவே துதித்தல். நேசனை காணா இடத்தும் நெஞ்சாரவே துதித்தல். ஒரு ஃப்ரெண்டா உன்னை பார்க்காதப்ப பாராட்டு, மனசார பாராட்டு. சார் ரொம்ப நல்லவர் சார். நேசனை காணா இடத்தும் நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அப்படியே. டீச்சர்ஸ் நேற்று எங்க ஆசிரியர்கள்லாம் நான் போன் பண்ணேன். எனக்கு என் பிள்ளைகளாம் போன் பண்ணாங்க, மெசேஜ் அனுப்புனாங்க. ஆசானை எவ்விடத்தும் அப்படியே. அடுத்து ரொம்ப முக்கியமான மேட்ருக்கு வர்றாங்க. ரொம்ப முக்கியமான மேட்ரு. மனைவி எப்ப சார் பாராட்டணும்? மனைவி எப்ப சார் பாராட்டணுமானா, வாச மனையாளை பஞ்சனையில். வாச நெல்லை, தமிழ் கடன் நெல்லை கடன் ரொம்ப அழகா சொல்லுவாரு. பொண்டாட்டிய போய் ஊருக்குள்ள பாராட்டினா மூக்கு எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும், அப்படி இருக்கும் பாராட்டினா தப்பா போயிருண்டா. அவன் வேற ஏதாவது கேட்டுருவான். அப்ப என்ன, மனைவியை பஞ்சனையில். அடுத்து மைந்தர் தம்மை நெஞ்சில். பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம பேரண்டிங் கிளாஸ் எடுக்கிறோம். பிள்ளைகளை நேரடியா பாராட்டிடக்கூடாதான், மனசுக்குள்ள வாழ்த்தணுமா. மைந்தர் தம்மை நெஞ்சில் வினையாளனை. சார் நம்மள்ட்ட வேலை பாக்குறாங்கல்ல, அவங்கள இப்ப நம்ம ஆதிசார் பண்ண மாதிரி முன்னாடியே பாராட்டிடக்கூடாது. அப்ப என்ன ஆயிரும்? சரி விட, நம்ம எது பண்ணாலும் ரைட்டுன்னு ஆயிரும். வினையாளனை வேலை முடிவில். அப்ப சுந்தரராஜன் சார் சூப்பர் சார், இது சேர்த்துக்கும் சார். நான் வந்து இதுல சொல்றேன், விவேக் சிந்தாமணி. அப்ப வினையாளனை வேலை முடிவில். ஒரு வேலைக்காரன் நீங்க பாராட்டணும் அப்படின்னா வேலை முடிவுல பாராட்டுங்க சார். இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளயும் ஒரு எதெல்லாம் நமக்கு நல்லதோ, எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானதோ. நான் ஒரு 55 வரலையும் எடுத்துட்டு போலான்னு இருக்கேன். இன்னொரு 5 பாட்டு சொல்லும். எதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானதோ, எதுக்குள்ள எல்லாம் நமக்கு நல்லது இருக்குமோ, அதெல்லாம் நமக்கு இந்த பாட்டுக்குள்ளாக நல்ல நல்ல உதாரணங்கள் வாயிலாக. எந்த பாட்டு சார் வேணும்? அந்த பாட்டு வேணுமா? ரிப்பீட். ஒரு நிமிஷம் ஆனந்தகுமார். நேசனை காணா இடத்து நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அப்படியே. அடுத்து வாச மனையாளை பஞ்சனையில், மைந்தர் தமை நெஞ்சில் வினையானை வேலை முடிவில். நேசனை காணா இடத்து நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அப்படியே. வாச மனையாளனை பஞ்சனையில், மைந்தர் தமை நெஞ்சில் வினையானை வேலை முடிவில். இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளாகும் நிறைய. யாரெல்லாம் பேய் சொல்றாங்க, ரொம்ப அழகா வயசு நம்மள சொல்றாங்க. தன்னை புகழ்வானும்
அது இது இந்த மதுரையில கேட்டாங்க, மன்னார்குடியில கேட்டாங்க. உள்ளூர்ல ஒருத்தரும் கேட்டிருக்க மாட்டான். முருகவேல் சார் கரெக்டா இந்த நேரத்துக்கு வர்றாரு. ஏன்னா உள்ளூர்ல தான் எல்லாருக்கும் தெரியுமே. அப்ப சொல்றாங்க பாருங்க, தன்னை புகழ்வானும் சாட்சி சொல்லி நிற்பானும் பொன்னை மிகை தேடி புதைப்பானும் ஒன்னவர்தம் நன்புத்தி கேட்பானும் நாணம் இல்லாதானும் பெண் புத்தி கேட்பானும் பேய். தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறவன், பொய் சாட்சி சொல்றவன், பொண்ணு பணம் பொருளை நிறைய சேர்த்து சேர்த்து புதைக்கிறவன், பதுக்கி வச்சுக்கிறவன், ஒன்னவர்தம் நன்புத்தி அப்படின்னா பகைவரோட நயவஞ்சக சொல்ல கேட்கிறவன், பிறர் இகழ்கின்ற செயல்களை செய்யறவன், நாணம் இல்லாதவன், வெட்கம் இல்லாதவன், பெண்களோட பேச்ச கேட்கிறவன் எல்லாம் பேயின்னு சொல்லி சொல்றான். நான் திருப்பி சொல்றேன், இதுல பெண்கள் பத்தி எல்லாம் சில விஷயங்கள் இருந்ததுன்னா அது நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, இதெல்லாம் பரவாயில்ல. பழையவங்க எல்லாம் வயசானவங்க எல்லாம், துரைசாமி சாருக்கெல்லாம் தெரியும், வயசானவங்க எல்லாம் கையில ஒரு கைத்தடி வச்சிருப்பாங்கல்ல, இந்த பெரியார் வச்சிருக்க மாதிரி. அந்த கைத்தடிக்கு என்னென்ன பயன் சொல்றாங்க, கொடைக்கு என்னென்ன பயன், செருப்புக்கு என்னென்ன பயன். விவேகானந்தர்ல பாட்டு, கைத்தடி என்ன பண்ணுமா, முனி அதட்டும், கைத்தடி வந்து பேய விரட்டுமா, முள் தூக்கும், போற வழியில முள்ளு இருந்துச்சுன்னா முள்ள தூக்கலாமா, அடுத்து முன்னீர் அளக்கும், மழை பெஞ்சதுன்னா ஆழம் எவ்வளவு இருக்குன்னு வச்சு அளந்து பார்த்துட்டு கால வைக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாமா, முன்னீர் அளக்கும் கனி உதிர்க்கும், எங்கேயாவது போற வழியில நாகப்பழமோ கொய்யாப்பழமோ இருந்துச்சுன்னா கையை பறிச்சுக்கலாமா, கவ்வு நாய் காக்கும், நாய் கவ்வை வந்து அடிக்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல திருநாய் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை, நாய் காக்க வந்து அடிச்சுக்கலாமா, தனி வெளிக்கும் பாத்திரமது ஆகும், பத்திரமது ஆகும், தனியா போனோம்னா ஒரு பாதுகாப்பா இருக்குமா, பயம் தீர்க்கும், பாம்பு அடிக்கும், கைத்தளத்தில் தண்டிருந்த கால். கையில ஒரு கம்பு வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பயன் இருக்குடா. இப்பயோ இது மாதிரி பாருங்க, கொடைக்கு என்னென்ன பயன், அடுத்து செருப்புக்கு என்னென்ன பயன், இப்படி நிறைய பாடல்கள் நமக்கு இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. ரொம்ப அழகா, ரொம்ப பிடிச்ச பாட்டு, நெல்லை கண்ணன் சொல்லி இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன். எதெல்லாம் பயன் இல்லாது சொல்லுங்க, நம்பன் அடியார்க்கு நல்கா திரவியங்கள். சார் சிவனடியார்களுக்கு பயன்படாது, இப்ப அந்தந்த மதம் வச்சுங்க, அந்த மதத்து அடியார்களுக்கு பயன்படாது இதெல்லாம் என்ன ஆகுமா, பாம்புக்காம், பேய்க்காம், பரத்தையர்க்காம், வம்புக்காம், கொள்ளைக்காம், கல்லுக்காம், நோவுக்காம், சாவுக்காம், கல்லற்காம், தீங்காகும் கான். நீங்க அந்த ஆரவாரம் செய்யக்கூடிய பகட்டா இருக்கக்கூடிய பொருட்கள் பேய்க்கு உதவுமா, வேசியர்களுக்கு உதவுமா, கொடியவர்களுடைய தீய செயலுக்கு உதவுமா, கல்வர்கள் திருடத்துக்கு உதவுமா, கல்லு குடிக்கிறதுக்கு உதவுமா, ஈமக்கடன் செய்ய உதவுமா, திருட்டுக்கு உதவுமா, தீக்கு உதவுமா. பாருங்க, நம்பன் அடியார்க்கு நல்கா திரவியங்கள் பாம்புக்காம், பேய்க்காம், பரத்தையர்க்காம், வம்புக்காம், கொள்கைக்காம், கல்லுக்காம், கோவுக்காம், சாவுக்காம், கல்லற்காம், தீயுக்கும் கான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அடுத்து சொல்றாங்க பாருங்க, எதெல்லாம் வந்தாலும் விடக்கூடாதுங்கிறாங்க, எதெல்லாம் வந்தாலும் அதை விட்டுறக்கூடாது. அட்டண்டன்ஸ்ல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு முருகவேல் சார், அது என்னன்னு பாருங்க. அட்டண்டன்ஸ்ல இப்ப ஒண்ணும் இல்ல பாருங்க, எதெல்லாம் தள்ளக்கூடாது, செந்தமிழ், செம்மையான அந்த அழகான அறிவு சொல்லக்கூடிய அந்த தமிழை தள்ளக்கூடாதான், அடைக்காய் அப்படின்னா வெற்றிலை பாக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா வேண்டாம்னு சொல்லக்கூடாதான், திருநீரு யாராவது கொடுத்தாங்கன்னா வேண்டாம்னு சொல்லக்கூடாதான், சிவிகை பல்லாக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா ஏரிக்கன்னா வேண்டாம்னு சொல்லக்கூடாதான், பொன் நகை தங்கம் கொடுத்தா வேண்டாம்னு சொல்லக்கூடாதான், ஆரம் மாலை கொடுத்தா வேண்டாம்னு சொல்லக்கூடாதான், ஆடை கொடுத்தா வேண்டாம்னு சொல்லக்கூடாதான், தந்திரமான தொகை துளங்கும் இவ்வகைகள் ஏழும் இந்த எழில்மிகு மங்கை அழகிர், இதெல்லாம் வேண்டாம் சொல்ல, இதெல்லாம் வந்து திருமகள் உரையக்கூடியதா, செல்வம் லட்சுமி உரையக்கூடியதா, இதெல்லாம் யாராவது கொடுத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி நிறைய. அடுத்து ரொம்ப முக்கியமான இடத்துக்கு வர்றாங்க, நான் இதை சொல்லணும்னு வச்சு இதான் மிஸ் ஆயிருமேன்னு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். கோபத்தினால என்னென்னலாம் பிரச்சனை, கோபம் இருக்கு இல்லையா, சினமென்னும் சேர்ந்தாரைக்குள்ளி இனமென்னும் ஏமாப்படைத்துன்னு வள்ளுவர் சொல்றாருல, அந்த கோபம் எப்படியா, வெகுளியே உயிர்க்கெல்லாம் விளைக்கும் தீவினை, வெகுளி கோபம்னா உயிர்க்கெல்லாம் தீமை தரும், வெகுளியே குணம் தவம் விரதம் மாய்க்கும். ஒரு கோபம் இருக்குல்ல, அது குணத்தை மாய்ச்சிரும், தவத்தை மாய்ச்சிரும், விரதத்தை மாய்ச்சிரும். வெகுளியே அரைவழி அறிவினை சிதைக்கும் வெம்மைசால் வெகுளியின் கொடும்பகை வேறொன்று இல்லையால். இந்த வெகுளிதான் அறிவை கெடுத்துரும், என்ன செய்யணும் தெரியாம ஆயிடும்ல. இதை விட்டுட்டு இந்த கோபத்தை தவிர வேற எந்த கொடுமையும் இல்லையா. பாருங்க, வெகுளியே உயிர்க்கெல்லாம் விளைக்கும் தீவினை, வெகுளியே குணம் தவம் விரதம் ஆய்க்குமால், வெகுளியே அறிவினை சிதைக்கும் வெம்மைசால் வெகுளியில் கொடும்பகை வேறொன்று இல்லையால். கோபத்தை விட கொடுமையான பகை வேற இல்லை. யாரெல்லாம் கோபத்தால் அழிஞ்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் கோபத்தால் அழிஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப அழகா அதுக்கு ஒரு பட்டியல் சொல்றாங்க பாருங்க.
கோபத்தால் கௌசிகன் தவத்தை கொட்டினான். வசிஷ்டர் மேற்கொண்ட கோபத்தால கௌசிகன் வந்து அந்த தன்னுடைய நீண்ட நாட்களாக இருந்த தனது தவத்தை விட்டுட்டானாம். கோபத்தால் நகுடனும் கோலம் மாறினான். சந்திரகுலத்து மன்னன் நகுடன் சினத்தால பாம்பா மாறிட்டானாம். கோபத்தால் இந்திரன் குலிசம் போக்கினான். இந்திரன் தனது கோபத்தால் அவனது வஜ்ராயத்தை இழந்தான். அத்தோட அவமானம் அடைந்தான். இப்படி சினத்தால் அழிந்தவர்கள் கோடி பேரு. கோபப்படாதீங்கடா, கோபம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்படி நீங்க நம்ம பேசுறதுக்கான நிறைய வாய்ஸ் நிறைய. நான் அந்த சொன்னல ஒரு பாட்டு, உங்களுக்கு அந்த பாட்டு இருக்கு பாருங்க, மறந்துட்டேன்னு சொன்னேன், எங்க இருக்குன்னு சொல்லல, அது இதுலதான் இருக்கு. அறிவுடையவங்கள்ட்டையும் அறிவில்லாதவங்கள்ட்டையும் இதோட நிறைவு செஞ்சிரும். அறிவுடையவன்ட்டு அறிவில்லாதவங்கள்ட்டையும் நம்ம பழகிறதுனால என்ன கிடைக்கும்? புலியுள் புல்வாய் பணம் பொருந்தியே உறவானாலும் எலியோடு அறிவுடையவங்களுக்கு அறிவில்லாதவங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க முடியுமா? அறிவு இருக்கிறவங்களும் அறிவில்லாதவங்களும் முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க? புலி இருக்குல்ல, அதோட அதுக்கு பகையான மான் நட்பா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்து எலியும் பூனையும் கூட சேர்ந்திருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாம்பு தவளை கூட நட்பா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு முட்டாளும் ஒரு அறிவாளியும் சேர்ந்தே இருக்க முடியாது. புலியோடு புல்வாய்தானும் பொருந்திய உறவானாலும் எலியோடு பூனை கூடி இசைந்து நன்கு உறவானாலும் நலமிகு சர்ப்பம் தேரை நன்றதாய் உறவானாலும் மலம் இல்லா இளம் மேலவரோடு அற்ப மதியின் உறவாகாரே சொல்லிட்டு இப்படி இப்படி. ஏன் சார் வியாதி வருது? ஏன் வியாதி வருது? ஏன் வியாதி நமக்கு வருது? அதுக்கு காரணம் சொல்லிருக்காங்க, ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. என்னவா, தன்னைத்தான் பேணாதாலும், நம்ம பாத்துக்காதனாலும், சரீரத்தின் தண்டிப்பாலும், உடலை பாதுகாக்கிறதுனால நோய் வரும். அளவுக்கு மேல உழைச்சா நோய் வரும். அடுத்து பாருங்க, பின்னுற்ற விகாரத்தாலும் கவலையினால நோய் வரும். பின் சில மலத்தினாலும், நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை சரியான வயதுல தீர்க்காதனாலும், அன்னத்தை ஒருப்பதாலும், சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறதுனாலையும், அரையுடல் முழுகலாலும், ஒழுங்கா குளிக்காம இருக்கிறதுனாலயா, அரையுடல் ஒழுங்கா குளிங்கடா, கொண்டையானாலும் கசக்கட்டு கூழானாலும் குளித்து குடினால குளிக்காதனாலையும், தன்மந்தை இகழ்வதாலும், அடுத்து அறம் செய்யாம இருக்கிறது, அறம் இகழ்வதாலும் சரீரத்தில் வியாதி தோன்றும். கடைசியா நிறைவா அந்த ஒரு பாட்டை இன்னொரு வாட்டி சொல்லிட்டு முடிச்சுக்குவோம். தன்னைத்தான் பேணாதாலும் சரீரத்தின் தண்டிப்பாலும் பின்னுற்ற விகாரத்தாலும் பின் சில மலத்தினாலும் அன்னத்தை ஒருப்பதாலும் அரையுடன் முழுகலாலும் தன்மந்தை இகழ்வதாலும் சரீரத்தில் வியாதி தோன்றும். இப்படி கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை சொல்லுகிற இந்த விவேக சிந்தாமணியில் இருந்து நாமும் நல்ல விஷயங்களை பெறுவோம், நல்ல வண்ணம் வாழ்வோம் என்கிற செய்தியை சொல்லி இதை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்ச என்னுடைய அன்னை தமிழுக்கும், என்னுடைய இந்த அருமையான தளத்துல என்னுடைய உரையை கேட்ட அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் அன்பையும் பெரிதும் சொல்லி நன்றி, வணக்கம். எம்டி சார் வணக்கம். முருகவேல் சார் எம்டி சார் வரல நினைக்கிறேன். ஆமா சார், ஒரு போட்டோ நீங்க பேசுங்க, முடிச்சிருங்க. போட்டோ செஷன் பண்ணுங்க.